ஒரு சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷனில் 1001 பவர் ஆஃப் 2008 ப்ளஸ் 1002 கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 1001 அப்படிங்கிறதோடைய இதில் அடிமானம் வந்து 1001. இப்போ 1 ஸ்குவாடு எடுத்திங்கன்னா 1 தான். அதே மாதிரி 1 கியூப் எடுத்திங்கனாலும் 1 தான். அதே மாதிரி 1/5 எடுத்தாலும் 1/5 எடுத்தாலும் 1 தான் வரும். எந்த நம்பர் கியூபோ 1/5னாலும் 1 தான். அப்போது இதில் கடைசி இலக்கம் தான் கேட்டிருக்காங்க. இப்போது 1 பவரை நீங்கள் இதுதான் கடைசி இலக்கம் பார்த்துக்கோங்க. இந்த கடைசி இலக்கணத்தை எத்தனை கியூபால் இருந்தாலும் ஆன்சர் நம்மளுக்கு 1 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 1002 கொடுத்துருக்காங்க. இதோட கடைசி இலக்கம் 2. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த 1001 பவர் ஆஃப் 2008 இதுக்கு கடைசி இலக்கம் 1 தான். அதே மாதிரி ப்ளஸ் 1002 இதுக்கு கடைசி இலக்கம் 2. அப்போது ஆன்சர் 3. இந்த மாதிரி பெரிய சம்லாம் வந்ததுன்னா பார்த்து பயந்துடக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இதே மாடலில் இன்னொரு சம் பார்த்துடலாம். இப்போது 122 பவர் ஆஃப் 122 பவர் ஆஃப் 173 கொடுத்துருக்காங்க. இதோட கடைசி இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2 பவர் ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 4. 2 பவர் 1 வந்து நம்மளுக்கு 2. அப்புறம் 2 பவர் 3 வந்து நம்மளுக்கு 8. 2 பவர் 4 வந்து நம்மளுக்கு 16. 2 பவர் 5 வந்து நம்மளுக்கு 32. 2 பவர் 6 வந்து நம்மளுக்கு 64 அப்படின்னு இருக்குது. இப்போது 2 4 8 அதுக்கப்புறம் 6 2 4 அப்புறம் 2 பவர் 8 அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 பவர் 7னா 128 அப்படின்னு போயிட்டுருக்கு. என்ன நம்பர்லாம் தொடர்ச்சியாகுதுன்னா 2 4 8 அதுக்கப்புறம் 6 இந்த 4 நம்பரும் தொடர்ச்சியாக வருது. ஸோ இந்த 4 நம்பரில் தான் கடைசி இலக்கம் இருக்க போகுது. இப்போ 2 4 8 6ன்னு இருக்குது. இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க 173. அப்போ இந்த 4ஆல் 173 நம்ம வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 43. மீதி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். மீதி 1. அப்போது இது எப்படி எழுதலாம்? 122 பவர் ஆஃப் 173 நம்ம 4 × 43 × 122ன்னு எழுதலாம். இப்போது இந்த 6 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் 1 இருக்கிற இந்த 122 இருக்கா, அது இந்த 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த 2 தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். கடைசி இலக்கம் வந்து நம்மளுக்கு 2 அப்படிங்கிறது. இப்போ அதாவது இந்த 4ஆல் வகுத்து பார்த்தோம் நம்மளுக்கு 143 கிடச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற 1 அப்படிங்கிறது தான் வருது. நெக்ஸ்ட் 4 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு நம்ம இங்கே 2வது இடத்துல தான் வரும். இது மீதி 2 அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4 174 இது வேறு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. மீதி 0 மீதி 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு 4 தான் ஆன்சராக இருந்திருக்கும். மீதி 2 வந்துச்சுன்னா, மீதி 3 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 8 ஆன்சராக வந்திருக்கும். மீதி 4 வந்துச்சு அப்படின்னா 4 வந்துச்சு அப்படின்னா 6 ஆன்சராக வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2 அப்படின்னு கடைசி இலக்கம் வந்து 2. இப்போது √3n = 729 எனில் n மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது √3n இது எப்படி எழுதலாம் அப்படின்னா √3n பவர் ஆஃப் 1/2 = 3 பவர் 6ன்னு எழுதலாமா? சரியா? இப்போது அடிமானங்கள் வந்து நம்மளுக்கு சமமாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துருங்க. இந்த 3 பவர் n ஹோல் பவர் 1/2 இருக்கிறத n/2 எழுதிக்கலாமா? = 3 பவர் 6. அதுக்கப்புறம் இது எப்படி வருது அப்படின்னா இப்போ அடிமானங்கள் சமமாக இருக்கிறனால அதை அப்படியே விட்டுருங்க.
எடுத்துகிட்டு n/2 = 6. அப்போ n = உங்களுக்கு 12. ஆன்சர் வந்து 12. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம்ம பார்த்துடலாம். √333 போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்படி ஒரு சம்மு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் அதே மதிப்பாக தான் இருக்கும். இதுதான் இதோட ஆன்சராகவே இருக்கும். இதை வந்து நார்மலாக எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம x = √3x அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ வந்து ரெண்டு புறமும் நம்ம வர்க்கப்படுத்துகிறோம். இது ஒரு சமன்பாடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. x² = 3x ரெண்டு புறமும் வர்க்கப்படுத்துனீங்கன்னா இப்படி கிடைக்கும். அப்புறம் x² - 3x = 0. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸை காமனாக வெளியிடுங்க. x - 3 = 0. இப்போது நெக்ஸ்ட்டு x = 0, x = 3. நம்மளுக்கு 0வோட வேல்யூ நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ x = 3. இந்த சமன்பாடு மாதிரி பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்முக்கு வந்துச்சுன்னா அதோட மதிப்பு 3ஆக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பெரிய லைனாக கொடுத்துருக்காங்க. 100 - 1, 100 - 2, 100 - 3, 100 - 200ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டாங்களே, நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 100லேருந்து 2 இது வரைக்கும் மல்டிப்ளை 200 வரைக்கும் வருதே, மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுத நினைப்பீங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு தான். பாருங்கள், இப்போ 100 - நீங்கள் இப்படி எழுதுங்க. 100 - 1னா 99 × 98 அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணதுக்குள்ளே டைம் அவுட் ஆயிரும். இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னு பார்த்துருவோமா? என்ன ஷார்ட்கட்னா, இப்போது 100 இதுக்குள்ளே தான் 100 - 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும் கண்டிப்பாக. ஏன்னா 100 - 1லேருந்து 100 - 2, 100 - 3, 200 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இடையில 100 - 100ங்கிற ஒரு வேல்யூ கண்டிப்பாக வரும். அப்போது இதோட வேல்யூ வந்து 0. இப்போது 0வால் எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாங்க, எனி ஒன் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு 0. ரொம்ப சிம்பிளான சம். பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிள். ஓகேவா? இன்னொரு சம் பார்த்துடலாம். இப்போ வந்து 0.1 × 0.1 அப்படின்னு கொடுத்துட்டு 0.01 அப்படின்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு 0.01 எழுதியாச்சு. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 0.001ன்னு எழுதியாச்சு. இப்போ வந்து 0.0101 divided by 0.0101 = 1. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ 0.01 × 0.01 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு, ஆட் பண்ணி எழுதியாச்சு. எப்போவுமே இந்த புள்ளி வைக்கும் போது நீங்கள் கரெக்டாக ஒரு புள்ளி வைக்கணும். இந்த புள்ளிக்கு அடுத்த ஸ்தானம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 இங்கே 1, அப்போ 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கூட்டி எழுதிடுவீங்க. புள்ளி வைக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 1 2 3 4 ஸ்தானம் இருக்குது. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 ஸ்தானம் சொல்லி புள்ளி வச்சாச்சு. ஸோ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டோம், இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.0101 divided by 0.101 வரும். ஆன்சர் 1. பார்த்துடலாம். இந்த சம் வந்து பாருங்கள், பார்க்கவே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ட்ரிக் பண்ணி செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். √0.081 × 0.324 × 4.624 divided by 1.5625 அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எத்தனை புள்ளி இருக்குதுன்னு பாருங்கள். 1
நல்லா ரெண்டுலேயுமே அதிகமான மேலேயும் பார்க்கணும் கீழேயும் பார்க்கணும். இதில் அதிகமான புள்ளி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. புள்ளிக்கு அடுத்த ஸ்தானத்தை பாருங்கள். ஏன்னா நம்ம முழுசாக கொண்டு வரோம், இந்த புள்ளியெல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஆனால் மேலேயும் கீழேயும் போல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். 1 2 3 4 1 2 3 4 1 9 புள்ளி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 3 1 2 3 1 2 3 இங்கேயும் 9 புள்ளி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 9 இருந்தாலும் மேலேயும் கீழேயும் 9ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இதையும் அடித்தாலும் இந்த வேல்யூ தான் இருக்கும், வேல்யூ மாறாது. மேலேயும் கீழேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த மேலேயும் கீழேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது மாறாது, மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம மேலேயும் கீழேயும் 10⁻⁹ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு இப்படி வேல்யூ இந்த புள்ளியெல்லாம் போய் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போது நம்ம எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 81ஐயும் 81ஐயும் நம்ம 729ஐயும் நம்ம அடி கொடுக்கணும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9ஆல் அது போகுமா, 729 9ஆல் போகும். ஸோ அதை அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, இதே இது 324ஐயும் இப்போ ஒரு இதை அடி கொடுத்து பார்ப்போம். இப்போ 4ஆல் நம்ம அடி கொடுத்து பார்ப்போமா. 1 4 4 2 6 இங்கேயும் 4ஆல் 8 32 1 4 4. இப்போது 81 ஒரு 9 இங்கே ஒரு 9 முடிஞ்சுதா. அப்புறம் இது ஒரு 9 ஒரு 9 இது ஒரு 16 அடி கொடுத்தோன்னா இல்லை 9 அப்படியே தான் இருக்கும், இது போகாது. ஸோ நம்ம இது ரெண்டுலேயுமே போகாது. 16 இருக்குது. இந்த 16ஐயும் 889ஐயும் பெருக்கி பார்ப்போம். 889 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 424 வரும். ஸோ இந்த ரெண்டும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ 9/√9/1 15 62 5ன்னு வரும். அப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா 3ஆல் கேன்சலில் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு மேலே இதை அடி கொடுக்க முடியாது. அப்போது இதை வெளியே கொண்டு வரணும், ரூட்டுக்கு வெளியில். நம்ம 9க்கு 3ன்னு அழகாக கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த இதுக்கு நம்ம வர்க்கம், இது வரைக்கும் நம்ம வர்க்கம் மூலம் படிக்க முடியாது. இப்போ 19 கொடுத்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் எல்லோரும் படித்து வச்சுருப்பாங்க. ஆனால் 400ன்னு அழகாக போட்டுடலாம். ஆனால் இதுக்கு அடுத்தது நம்ம படித்து வச்சுருப்போமா அப்படின்னு இந்த 125 ஆன்சர். ஆனால் அந்த 125 வரைக்கும் நம்ம படித்து வச்சுருப்போமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதுக்கான ஒரு மெத்தட் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ √15 62 5ன்னு எழுதியாச்சு. இப்போது இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 62 5ன்னு இருக்குது. இப்போது எங்கே பின்னாடி இருந்தே நம்ம கொண்டு வரணும். 2 இலக்கமாக எடுத்துக்கோங்க. 25 56 1. இப்போ 1 இப்போ இந்த 1 இது 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வர அந்த 1ஓட 2ஆல் அந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ இது 0 தானே. அதுக்கப்புறம் 2 இலக்கத்தையும் இறக்கணும். அப்போ இறக்குனிங்கன்னா 56 கீழே வந்துடும். இப்போது இந்த 1 மல்டிப்ளை பண்ணும். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். எப்போவுமே இங்கே கிடைக்கிற ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இங்கே 2ன்னு எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் இப்போது 2 கூட இந்த சைடு சேர்க்குற நம்பரும் இங்கே சேர்க்குற நம்பரும் ஒன் போல் இருக்கணும். இப்போ 2 3 3ன்னு சேர்த்திங்கன்னா என்ன வரும், 9 69ன்னு வந்துடுது. ஆனால் நம்மளுக்கு இருக்குது 56. அப்போ அதை விட கம்மியாக 2 2 அப்போ 44. சரி, அப்போ இங்கே 2 அப்படின்னு நம்ம சேர்த்த நம்பரை இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இதை கழிச்சிக்கோங்க. கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு 12 வரும். மேலேருந்து 2 நம்பரும் 25 அப்படியே கீழே இறங்கிரும். அப்போ 1725. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 12ன்னு இருக்கா, இது பார்க்காதீங்க, 12ன்னு இருக்கா. அந்த 12 கூட நம்ம
2ஆல் மறுபடியும் 2ஆல் எந்த நம்பர் வந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 2 24. அதை அப்படியே எழுதிக்கோங்க. 24 எழுதியாச்சா? இப்போ இது எதனால் 5ல் முடிஞ்சிருக்கு. 5 நம்மளுக்கு 5ல் முடிகிற மாதிரி பாருங்கள். 5 5 இங்கேயும் 5 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 5 5 25 5 மிச்சம் 2 4 5 20 22 2 2 10 12 1225. அப்போ 5 கன்ஃபார்ம். 5 மேலே போட்டுக்கணும். அப்போ என்ன 0. அப்போது நம்மளுக்கு வர்க்க மூலம் 125 அப்படிங்கிறது தான். அப்போ 3/125. இதை நீங்கள் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0.024 கிடைக்கும். அவ்வளோதான்.